ஆளை கூப்பிட்டு அவார்ட் படம் ஹீரோ மாதிரி உட்காந்துருக்க மேட்டர் சொல்ல நான் சொல்றேன் சொல்லு. இவன் இருக்கால 10th ஃபெயில் ஆன ஒரு தங்கச்சி நம்ம மகுடி விஜயனுக்கு இருக்கு, லக்ஷ்மி. அவ மேல அராஜக காதல் இருக்கான். அப்படியாடா? லவ் யார் சொன்னா? அவ உங்ககிட்ட சொன்னால நீ அவகிட்ட சொன்னியா? அவ என்கிட்ட சொல்ல, நானும் சொல்லல. அப்புறம் எப்படி தெரிஞ்சது காதல்? அது அவ எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம் அனுப்புவா. அப்போ இவனுக்கு டெய்லி 1000 மெசேஜ் வருது. அவன் குட் பாய் ஹரியானா. அவனும் நானும் ஒண்ணா? உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு கொஞ்சம் ஹைட்லாம் இருக்குல்ல. ஹைட் எல்லாம் இருக்கு, தலையில தான் ஒண்ணும் இல்ல. சரி, இப்போ என்ன செய்யணும்? நீங்க தான் ஏதாவது வழி பண்ணணும்னு. உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு அவகிட்ட போய் சொல்லணும். டேய், இந்த மகுடி விஜய் ஆள் எப்படி? அந்த ஆளுக்கு தெரிஞ்ச இந்த சொட்டத்துல மண்ணில் உருளும். ரிஸ்க் தான் இல்ல பக்கா. முதல்ல நீ கீழே இருங்க, நீ தான் பெரிய ரிஸ்க்ல இருக்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அதையும் நீங்க தானே முடிவு எடுக்கணும். சரி வா. நான் வரணுமா? பின்ன நீ இல்லாம வா வா. சரி, நீங்க யாராவது வரீங்களா? இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஆனா நான் வரேன். வாடா. அரினா கோவப்பட்டு எதுவும் பேசுறாதீங்க. விஜய் இருப்பான்ல? விஜயனா மச்சான் சொல்றா. ஆனா எதுக்கும் நான் வரல, நான் கிளம்புறேன். இல்லங்க அனந்தா இருக்கார்ல, நீ ஏன் பயப்படுற? விஜய் இல்லையா அங்க? விஜயா, மிஸ்டர் விஜய். என்ன எல்லாரும் காலங்காத்தால கூட்டமா? ஒன்றும் இல்லை விஜய், இந்த காலத்து பசங்க இருக்காங்களே நம்மள மாதிரி தைரியசாலிங்க இல்ல, பயந்தாங்குள்ளிங்க. SMS வாட்ஸ்அப் மட்டும்தான். ஒரு பொண்ணு மேல லவ் வந்துச்சுன்னா அதை தைரியமா வெளிப்படையா சொல்ல தெரியாது. இந்த யங்ஸ்டர்ஸ் இப்படிதான். நான் என்ன சொல்லுப்பா நீ? இவனை தெரியும்ல, பிரகாஷ். இவன் இந்த வீட்டுல உன் தங்கச்சி இருக்கல, பேசினா சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவளை கையை பிடிச்சி இழுக்கவோ பலவந்தப்படுத்தவோ செய்யல. இவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு இவனை பிடிச்சிருக்கான்னு வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு முன்னால தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால உன் தங்கச்சியை கொஞ்சம் கூப்பிடுறியா? ஏய் லட்சுமி, 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 என்னடி இதெல்லாம்? இவன் உனக்கு தெரியுமா? பிரகாஷ். பிரகாஷ் எந்த பிரகாஷ்? எனக்கு தெரியாதுண்ணா. தெரியாது. நல்ல குடும்பத்து பொண்ணை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கியா? போடா வெளிய. அடிச்சு உன் பல்லெல்லாம் கழட்டிடுவேன். தெரியாது. சரியான நீ உள்ள போமா. நீ உள்ள போடி. சும்மா மனுஷனை தப்பு டென்ஷன் பண்ணிடுச்சு. பண்ணிட்டு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். கோச்சுக்காத, சாரி. ஏன் நினைக்கிற? போடா. இந்த ஹரியானா அங்கே போய் என்ன பண்ணாருன்னு ஒன்றுமே தெரியலையே. இன்னும் வரலையே, போய் பார்க்கலாமா? ஏன் அடி வாங்க? டேய், அவங்க வராங்கடா. வர்றதை பார்த்தா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு ஆப் வைக்க தானே கூப்பிட்டு போனீங்க. வேண்டாம், இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம். நில்றா. வேணாம், ஒன்றும் சொல்ல வேணாம். நில்லுங்கிறல்ல. என்னடா, என்ன பிரச்சனை? சேர்த்து வைக்கிறேன்னு கூப்பிட்டு போயிட்டு ஆப் வச்சிட்டுறா. சரியான. நீ கொஞ்சம் அமைதியாடுறா, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம். ஒன்றாம் கட்டி அவள் டெய்லி குட் மார்னிங் மெசேஜாவது அனுப்பிச்சிட்டு இருந்தா. நான் எப்படியாவது அவளை உஷார் பண்ணியிருப்பேன், வந்துட்டார் ஐடியான்னு சொல்லி. அவதான் லக்ஷ்மி. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ 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 ஹலோ, நான் தான் லக்ஷ்மி. உங்க தைரியமும் ஹரியானா நாடகமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணன் கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். லவ் யூ. தேங்க்யூ ஹரியானா. அண்ணா நீங்க வேண்டாம், நீ என்கிட்ட பேசாத. நான் தானே உனக்கு ஆப்பு வச்சேன். பேசவே பேசாத. இந்த உலகத்துல முக்காவாசி காதல் ஜெயிக்காம போனது ஏன்னு தெரியுமா? அதுல வெளிப்படையா சொல்லாததுனாலதான். நீ சொல்லுவேன்னு அவ நினைப்பா, அவ சொல்லுவான்னு நீ நினைப்ப. அதனாலே காதல் கோவிந்தா. வீட்டுல வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதனால இனி உன் விஷயத்தெல்லாம் அந்த விஜயம் பார்த்துப்பான். சாயந்தரம் கிளப்ல மீட் பண்ணுவோம். ஓகே? ஓஹோ, தேங்க்யூ. என்னடா வைஃபை கிடைக்க மாட்டேங்குது? பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்தாரா? டே, அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. 10-15 பேர் இப்போ அது மேலே தொங்குறீங்க. வைஃபை பில் கட்டலன்னு நினைக்கிறேன். ஹரியானா, நீ எப்படா வந்த துபாயிலேருந்து? நான் வந்து 2 நாள் ஆச்சுண்ணா. ஹரியானா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா? கொஞ்சம் வெளியே வரீங்களா? விட மாட்டானுங்களே. நீங்களா அடுக்க நான் வரேன். டேய் நீதான். காலங்கர்த்தாலே பலபழத்துல ஈ மொய்க்கிற மாதிரி வந்து உட்காந்துட்டீங்க. உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? அது இல்லைண்ணே, நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இன்னைக்கே வந்துருச்சு. அது ரொம்ப முக்கியம். பாரு
அண்ணா நான் நாளைக்கு காலையில் துபாய்க்கு போயாகணும். அப்புறம் எதுக்குடா இவ்வளோ அவசரமா இங்கே வந்த? இல்லை ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னது? எனக்கும் ராஜிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரியும்ல. அது இப்போ அவள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவளை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? இப்போ தான் உனக்கு வேலை கிடச்சிருச்சுல, கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல? அதெல்லாம் சொல்லி இப்போ லாபம் இல்லைண்ணே. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இப்போ உனக்கு என்னடா வேணும்? அவளை பார்க்கணும், பேசணும், அதானே? அவ்வளோதான். எல்லா பிரச்சனையும் என் தலை மேலே வந்து தான் விழுது. சரி, நீ ஒன்று பண்ணு. ராத்திரி 12 மணி ஆகும்போது அந்த ஆள் வீட்டுக்கிட்ட வந்துடு. நாங்கள் அங்கே இருப்போம். டேய், நீ அவளை கண்டிப்பில்ல? கண்டிப்பாக. இல்லைன்னா அடிச்சு கொண்டு தண்ணியில் தூக்கி போட்டுருவேன். இல்லை. சரி போ. நான் தான் ஹரி. பிரசிடென்ட் திருவிழாக்கு போலையா? போயிட்டு வந்துட்டாரு. சரி, வினோத்தை உள்ள அனுப்பிடுமா? எப்படி? அதை நான் பார்த்துக்கிறேன். வாடா. இந்த ஆளுக்கு நாய்னா பயன்றதுனால நல்ல வேலை நாய் வளர்க்கல, அதனால தப்பிச்சோம். டேய், அந்த தூணுக்கு பின்னால போய் உழைச்சா நான் கை காட்டும் போது உள்ள போயிடு. முடிஞ்சதா? சொதப்பேராதரா? இல்லை. ஓகே. பிரசிடென்ட், பிரசிடென்ட் அவர்களே. என்னையா இது ராத்திரியில? எங்க ஓடி போறீங்க? எனக்கு பயம்பா. நான் கூட இருக்கல, வாங்க. ஒரு துணைக்கு நீயும் வா. வாங்க. டார்ச் கொடுங்க. ஒரு ஆளு 2 பேரா? மொத்தம் எத்தனை பேரு? பார்த்தா தானே தெரியும். வாங்க வாங்க வாங்க. ஹே வாடி. நீங்க திருவிழாவுக்கு போலையா? நான் தீபாராதனை முடிஞ்சதும் திரும்பிட்டேன். நானும் திருவிழாவுக்கு போறதுக்காக தான் பசங்களுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஒருத்தன் உங்க வீட்டு செவரை தாண்டி உள்ள குதிச்சான். ஐயோ. அப்புறம் எங்க போனான்னு தெரியல. வேற ஸ்டேட்ல இருந்து வர தொழிலாளிகளா முக்காவாசி திருட்டு பசங்க தான். ஐயோ, இப்ப முழுக்க முழுக்க அவனுங்க டார்ச்சர் தான். நானும் போறேன். ஹரியண்ணா, என்ன லேட்டு? திருவிழாவுக்கு போக வேண்டாமா? திருவிழாவுக்கு நம்ம அப்புறம் போலாம். நம்ம பாலு, விஜய், அப்புறம் ஊர்ல இருக்கிற கொஞ்சம் பெரிய மனுஷங்க எல்லாரையும் உடனே பிரசிடென்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. போங்க. அண்ணா, அப்போ இதெல்லாம் அதுக்கு நீ காவலாரு. அண்ணா, அப்ப நானும். நீ அவனுக்கு காவலாரு. வாங்கடா. டேய், நான் கணக்கு பார்த்து தான் வச்சிருக்கேன். அடிச்சிங்கன்னா அவ்வளோதான். சுத்தொல்ல தாங்கலையே. லைட்டா போடலாமா? வானால பிரசிடென்ட் ஐயா, பிரசிடென்ட் உங்களால கதவை திறங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? கிடைச்சிட்டானா? திருடன் கிடைச்சிட்டானா? கிடைச்சிட்டான். திருடன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அந்த திருடன் விடிஞ்சதும் துபாய் ஃபிளைட்டை பிடிச்சாகணும். என்ன கண்டபடி பேசுற? ஆமா, ஹரி எங்க? உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நான் உங்க பொண்ணுக்கு தெரியும். உங்க பொண்ணை கூப்பிடுங்க. என்னது? எனக்கு தெரியாம இவருக்கு இன்னொரு பொண்ணா? இவங்க யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? நீ கொஞ்சம் பேசாம சும்மா இருக்கியா? நான் பேசுவேன். அப்ப நீங்க எல்லாம் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. நீ போய் அவனை கூட்டு வாயா, எல்லாரும் பார்க்கட்டும். அதுவும் கரெக்ட் தானே, எல்லாரும் பார்த்தாகணும். என்ன பார்க்கணும்? நீ எப்படி ஏன் வீட்டுக்குள்ள வந்த? நானும் வரல, வர வச்சாங்க. யாரு வர வச்சது? யாரு? பிரசிடென்ட் ஐயா, தேவையில்லாம கதை அளக்காதீங்க. அடுத்த லீவுக்கு வினோத் வரும்போது உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நீங்க எல்லாருமா சேர்ந்து அர்த்தராத்திரியில வந்து இவ கல்யாணத்தை பண்ணணும்னு சொன்னா நான் என்னடா பண்றது ஹரி? உடனே முடிவெடுக்க வேணாம். நாங்க காலைல மறுபடியும் வரோம். பிரசிடென்ட்க்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம கூட இருக்கணும். ஆனா இவரு நம்ம ஆள் இல்ல. ஆமாண்ணே. இங்க பாருங்க, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருச்சு. பொண்ணு மானமும் போயிடும், உங்க மானமும் போயிடும். அதனால கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது. அவனுக்கு தான் இப்போ ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குல்ல, பசங்களும் ஆசைப்படுறாங்க. அப்போ நம்ம பெரியவர் சொன்ன மாதிரி பொண்ணை கட்டி கொடுத்துருங்கோ. ஓகே தானே? என்ன? அப்போ பிரசிடென்ட்டும் சம்மதிச்சிட்டாரு. அடுத்த லீவ்ல வரும்போது கல்யாணம் நடக்கும். நாம நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிடுறோம். நீ போய் தூங்குடா. டேய், இங்க இல்ல, உன் வீட்ல போய் தூங்க சொன்னேன். ஜாலியா இருப்போம். என்ன பிரசிடென்ட், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல? சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். மறக்கவே மாட்டேன்.